Yeah, sorry. Skybridge closed due to storm. ஓகேங்க, ஃபைனலாக நம்மளுக்காக கதவு திறந்து விடுத்து நம்மளுடைய. தேங்க்யூ. ஐம் த ஃபர்ஸ்ட் பர்சன், ரைட்? ஐம் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபார் திஸ் டுடே, இஸ் இட்? தேங்க்யூ. ஓகே, நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி ப்ரேயர் பண்ணிங்க. நிறைய பேர் கேன்சல்லாம் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ பாருங்கள், இந்த விண்டில் நம்மளை அனுப்பிச்சி விட்றாங்க. ஓகே, சூப்பர். நம்ம தான் ஃபஸ்ட்டு பர்சன். ஸோ தேங்க்யூ. ஸ்விட்ச் வே சார் தாவணா. ஓ மை காட், இது கையில் போடணும். ஸோ இது கையில் நான் போடல, அவள் தான் இவ்வளோ அலோவ் பண்ணிட்டாங்க. பாருங்கள், யாருமே இல்லாமல் நம்ம மட்டும்தான் தனியாக போகிறோம் ஸ்கை பிரிட்ஜுக்கு. நான் இதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வருவாங்க எல்லோரும். எதிர்பார்க்காத ஒன்றுங்க, ஸ்கை பிரிட்ஜு இது க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அலோவே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நேரம் மெயின்டெனன்ஸு. என்னடா இது, ஐயோடா போடா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். நம்ம 6 ringgit கொடுத்து இது உள்ள அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. யாருமே இல்லாமல் நான் மட்டும் எப்படிங்க தனியாக போகிறது? ஒரு தனியாக போனாலும் ஒத்தையில் போகிறது பயமாலாம் இருக்குது. ஹலோ, ஹாய், திஸ் இஸ் சுரேஷ் ஜித்து அண்ட் யூ வாட்சிங் மீ ஆன் ஜித்து ஜர்னிஸ் யூடியூப் சேனல். இப்போது நம்ம லங்காவியில் இருக்க ஸ்கை பிரிட்ஜுக்கு போயிட்டுருக்கோங்க. ஸ்கை பிரிட்ஜு காலையிலேருந்து எல்லாமே க்ளோஸ்டு கம்ப்ளீட்டாக. எதிர்பார்க்கவே இல்லை ஸ்கை பிரிட்ஜு நீங்கள் நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு. கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு சின்ஸ் ஏர்லி மார்னிங். நான் கிளம்பும் போது 9 o'clock நான் கிளம்பும் போது செம்ம வெயிலுங்க. அந்த மாதிரி வெயில் நான் பார்த்ததே இல்லை. ஸோ வெயில் பயங்கரமாக ஹெவியாக பார்த்துட்டு ஒரு ஃபுல் லென்த்தில் வந்தோம். இங்கே வந்து மேலே வர்றதுக்குள்ளே ஃபுல்லாக க்ளவுடு மூடி இங்கே மேலே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக ரெயின். ஸ்கை பிரிட்ஜு நேச்சர்ஸ் வாக் இது தான். ஸோ ரெண்டுமே சேர்த்து 130 meters 6 minutes டு ஸ்கை பிரிட்ஜ். ஓகே, நம்ம ஸ்கை பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு 6 minutes நடக்கணுமாங்க இங்கேருந்து. ஓகேங்களா, நேச்சர் வாக்கு. இது வரைக்கும் பாருங்கள், காலேருந்து யாருமே இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு. எங்களா மழை டைமில் அலோவ் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலாக நான் செக் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, 2-3 பேர் உனக்கு லக் இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணுவாங்க, லக் இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணுவாங்கன்னாங்க. நம்மளுக்கு லக்கு இருந்தது கடைசியில். நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி நம்மளுக்கு ஸ்கை பிரிட்ஜ் அவ்வளோதான்டா அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ தூரம் நேற்று காலையில் ஃப்ளை பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் நைட்டு ரிட்டர்ன் ஃப்ளைட்லாம் பண்ணுது. ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 நம்ம எல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுது ஸ்கை பிரிட்ஜ் பார்க்கறதுக்காக தான். ஆனால் இதுவே க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாருங்கள், யாருமே இல்லை, ஃப்ரண்ட்லேயும் இல்லை, பேக்லேயும் யாருமே இல்லை. பாருங்கள், அப்படின்னா வீக் டேஸ், ஐ மீன் லீவ் நாளில் இந்தமாதிரி எங்கன்னா இருந்து பார்த்துருக்கீங்களா? அதுவும் சண்டே ஸ்கை பிரிட்ஜு லங்காவியில் யாராவது இந்தமாதிரி நேச்சர் வாக்கு காலியாக, ஸ்கை பிரிட்ஜ் காலியாக பார்த்துருப்பீங்களா? நம்மளுக்கு அந்த ஒரு நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஸ்பெஷலாக வித்தியாசமாக உங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த அமோக காட்சி. லாஸ்ட் டைம் நான் ஸோ லெட்ஸ் see எப்படி இருக்குது பாருங்கள். நேச்சர் வாக் இது. இப்போது நம்ம திருப்பி மேலே போய் ஸ்கை பிரிட்ஜ் போவோம். வணக்கண்ணா மாப்பிள்ள, மலேசியாவில் இருந்து லங்காவிலேருந்து. பயங்கரமான இடம், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வர வைச்ச இடம். நம்ம இப்போ இங்கே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா லங்காவியில் இருக்க ஸ்கை பிரிட்ஜில் இருக்குங்க. இந்த ஸ்கை பிரிட்ஜ் இந்த பில்லா படத்தில் இங்கேருந்து தான் அஜித் வந்து அங்கே தாண்டுவார். அங்கே பார்த்தீங்க, இங்கேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி அதுலேருந்து கீழே வர்றது அந்த பில்லா மூவிஸில் வர இடம். ஸ்கை பிரிட்ஜ் ரன்லாம் பண்ணிட்டு வர மாதிரி ஸ்கை கேபு, ஸ்கை பிரிட்ஜு. ஸோ நம்ம ஸ்கை பிரிட்ஜ் 3rd போர்ஷனில் வந்திருக்கோம். சரிங்களா, நம்ம இதை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரியை அப்படியே வச்சு காமிச்சிட்டே நம்ம சொல்லுவோம். ஓகே, தேங்க்ஸ் சார் வந்ததுக்கு.
எப்படி இருக்கு? ஹலோ, இதுதான் லாங்கஸ்ட் இல்லையா? நாங்கள் இந்த ஸ்கை பிரிட்ஜை பற்றி நம்ம சொல்லணும்னா கம்ப்ளீஷன் டேட் 2004, அஃபிஷியலி ஓப்பன் 2005. 250 விசிட்டர்ஸ் தான் ஒன் டைம் அலோவ் பண்ணுவாங்களாம். 650 மீட்டர்ஸ் ஃப்ரம் சி லெவல், கீழே இருந்து 650 மீட்டர் உயரத்தில் இருக்குது. 125 மீட்டரு இதோட பிரிட்ஜோட லென்த். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இந்த பிரிட்ஜ் இருக்குது. த லாங்கஸ்ட் கர்வ் ஹேங்கிங் பிரிட்ஜ் இந்த வேர்ல்டு. $1.2 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி ஆக்சுவலாக இதை கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2012 க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்கை கிளைட் கொண்டு வரதுக்காக 2012 க்ளோஸ் பண்ணிவிட்டு 2015 மறுபடியும் ஓப்பன் பண்ணாங்க. இந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சாக போட முடியும். இது வந்து பார்ட் பை பார்ட்டாக பார்க்கணும். கீழே பார்த்தீங்கன்னா அங்கே போர்ஷன் பை போர்ஷனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் பை போர்ஷனாக ஹெலிகாப்டரில் எடுத்துகிட்டு வந்து ஹெலிகாப்டர்லேருந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க. மவுண்டன்லேருந்து இன்னொரு மவுண்டனை இணைக்கிறதுக்காக கட்டப்பட்ட பிரிட்ஜ் இது. ஓகே, ஸோ இந்தாங்க அந்த ஒரு மவுண்டனுடைய இன்னொரு மவுண்டனோட எண்டு. ஸோ நம்ம இந்த எண்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து இப்படியே போவாங்க, கீழே போகலாம் போல. கன்ஸ்ட்ரக்ஷனில் இப்போ எடுத்த ஃபோட்டோஸ் பாருங்கள், கட்டும் போது எடுத்த ஃபோட்டோஸ் இப்படி சூப்பர்ல. ஓகே, நேரமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபாகு வெஸ்ட் இருந்ததுனால க்ளவுட் கிளியராக இல்லை. ஸோ நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இப்போ கிளியர் இருக்குது. லைட்டாக மழை பெய்யுது. மழையை பொருட்படுத்தாமல் நம்ம வாங்கி ஏன்னா திருப்பி ஓ வாட்ச் இட் பி கேர்ஃபுல். இந்த இடம் வந்து ஸ்கிட் ஆகிடுச்சு, தலையை ஊற்றுருக்கேன். நீங்கள் போட்டிருக்காங்க ப்ளீஸ் டேக் ஆஃப் யூர் ஷூஸ். ஸோ கண்ணாடி போட்டிருந்தால ஸ்கிட் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து கூட உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஹலோ, ஸோ விச் பார்ட் ஆஃப் விச் கண்ட்ரி ஆஃப் மலேசியா? ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க, இப்போ நம்மளோட ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். சரிங்களா, நம்மளோட ஃபேமிலி இருக்காங்க, கேட்போம். ஸோ உங்கள் நேம்? என்னுடைய நேம் தினேஷ். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் திருவண்ணாமலை. ஆமாம், அண்ணாமலையார் புகழ்பெற்ற க்ஷேத்திரம். சரி. என்னைக்கு வந்தீங்க மலேசியா? நாங்கள் வந்து 4 நாள் ஆகிடுச்சு. 4 நாள். ஆமாம். லங்காவி உங்களுக்கு எப்படி தெரியும்? லங்காவி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு இங்கே வந்துட்டு போனாங்க. பட் அந்த நல்ல ஒரு இது பார்க்க வேண்டிய இடம். கோலாலம்பூரில் நாங்கள் 3 நாள் தான் இருந்தோம். லங்காவியில் 4 நாள் இருக்கோம். ஓகே, ஸோ இது இன்னைக்கு இதான் ஃபர்ஸ்ட் டேவா லங்காவியில்? இது செகண்ட் டே. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது லங்காவியில் நாளைக்கு நைட்டு. ஹலோ, Hi. your good name, sister? Saranya. Nice speaking. Thank you. So how you feel about this? Excellent. Awesome. வெறும் நெட்டில் சர்ச் பண்ணி தான் வந்தீங்களா, இல்லை யாரும் சஜஸ்ட் பண்ணாங்களா இந்த இடத்துல? இல்லை, ஆக்சுவலாக மலேசியானும் பொழுது கோலாலம்பூர் போங்க, லங்காவி போங்கன்னு நம்ம நண்பர்கள் சொன்னாங்க. இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுற டைமில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட் நீங்கள் யாருன்னா சஜஸ்ட் பண்ணணும், யாருக்கா சஜஸ்ட் பண்ணணும்னா மலேசியா லங்காவியில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் பிளேஸ் ஏதாவது சொல்லணும்னா ஸ்கை பிரிட்ஜ். தேங்க்யூ. This is awesome. தேங்க்யூ. நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சுங்க. ஸோ நம்ம கீழே போவோம்ப்பா. வெயிலே வந்துருச்சுங்க ஃபைனலாக. ஓகே, ஸோ இதாங்க நம்மளுக்காக எடுத்த சாஃப்ட் காப்பி. நம்ம எத்தனை பிக்சர்ஸ் வேணால் எடுக்க வச்சிருந்தாலும் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து நம்மளுக்காக எடுத்து கொடுத்த சாஃப்ட் காப்பி. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சாஃப்ட் காப்பி 2 ஃபோட்டோ எடுத்தாங்க. பட் லக்கி ஹார்ட்லி என்னென்னா இப்போ இந்த சாஃப்ட் காப்பி இதை வந்து ஹார்ட் காப்பி தான் கொடுப்பாங்கன்றாங்க. சாஃப்ட் காப்பி வந்து கொடுக்க முடியாதுன்றாங்க, பென்ட்ரைவ்லாம் கொடுக்க முடியாது, இதுலேயும் தர முடியாதுன்றாங்க. ஸோ இப்போது வேறு நோ தான். பட் இது வந்து க்ளவுட் நல்லா ப்ரைட்டாக இருந்ததுன்னா நம்ம அந்த டைமில் வந்து சன் ஷைனாக இருக்கும்போது நல்லா ப்ரைட்டாக வச்சு எடுத்துக்கலாம். எத்தனை ஒரு ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் வச்சு எடுக்கிறாங்க. ஸோ
இந்த மாதிரி தான் எங்களுடைய ஃபோட்டோஸ் எடுத்தார். இங்கே வந்து உங்களுக்கு வேணும்னா கிளியராக யாரும் இல்லாத மாதிரி அழகாக வச்சு இது பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கை பிரிட்ஜை பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஸ்கை பிரிட்ஜை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் வந்து கீழே வந்து வாக் தான் கொஞ்சம் தூரம் பண்ணி போகணும். நான் கீழேருந்து நான் ஒரு இடத்துல வந்து வாக் பண்ணிவிட்டு திருப்பி வாக் வந்தேன்ல, அந்த இடம் வரலும் ஒன்று நீங்கள் வாக் பண்ணி தான் போகணும். இல்லைனா இங்கே போய் அந்த இடத்துல போய் நீங்கள் பிரிட்ஜ் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு அது ரோப் கார் மேலே அது மாதிரி கொடுத்துறாங்களா, இங்கேருந்து மேலே போயிட்டு அங்கேருந்து திருப்பி உங்களுக்கு கொடுத்து வருவாங்க. ஸோ அதுக்கு தனியாக நீங்கள் ஒரு பே பண்ணி தனியாக வாங்கணும். ஸ்கை பிரிட்ஜ் டிக்கெட் கவுண்டர் போட்டுருவாங்க. ஸோ அந்த டிக்கெட் நம்ம வாங்கிட்டு அதில் போய் லைன் ஓகே. திருப்பி கீழே போகிறதுக்காக நடந்து போயிட்டுருங்க. என்னடா கீழே போகணும், ஆனால் இப்போ நீ மேலே ஏறி போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? மேலே தாங்க இருக்குது அந்த ஸ்கை கேபு. ஸோ ஹலோ ஓப்பா, இப்போ எப்படி இருக்கு டீப் ஸ்டே? வா ஸ்ரீலங்காவில் ஆடம்ஸ் பீக்கு அதெல்லாம் ஏறணும். அந்த மாதிரி Langkawi Island. Hello. Hi, okay. Hello. இதை பாருங்க, அது இருக்கு பாருங்களா, அதுதான் ஸ்கை பிரிட்ஜோட ஸ்டார்டிங். நாங்கள் அப்படி கீழே இறங்கி இப்படி ஏறி வந்திருக்கோம். ஸோ இப்போ இதில் போகணும். இங்கேருந்து இப்போ அந்த ஸ்டேஷன் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து கீழே 7000 ஃபீட் மேலே இருக்கும். இங்கே ரொம்ப டீப்பாக போயிடும் பாருங்க. ஓ ஹலோ ஹலோ. ஓகே, நம்ம ஸ்கை பிரிட்ஜோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பண்ணுறோம். இதுதான் பாருங்கள், பேக் டு பேக் ஸ்கைக்கா போயிட்டு வருது. ஸோ இது வந்து ஸ்கை பிரிட்ஜுக்கு தனியாக கூட்டு போகிற வண்டி வருதுங்களா. ஸோ நீங்கள் ஸ்கை பிரிட்ஜுக்கு போகணுன்னா உங்களால் நடக்க முடியாதுன்னா யாருன்னா போகலாம். ஸோ இந்த வண்டியில் போகணும். இந்த வண்டியில் போனீங்கன்னா மேக்ஸிமம் 5-10 ringgits கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே ஸ்கை பிரிட்ஜ் என்ட்ரன்ஸ் போட்டு வருவாங்க. ஸ்கை பிரிட்ஜ் நீங்கள் போயிட்டு வரலாம். ஸோ இப்போ அந்த ஜோனுக்கு நம்ம போகணும். சரிங்களா, அந்த ஜோன் போகணும். ஸ்கை பிரிட்ஜுக்கு தனியாக கொடுத்துருக்கேன் 10 ringgits. இது இல்லைனா நீங்கள் வாக் பண்ணி போகலாம். ஆல்ரெடி 6 ringgit. ஸோ இதுதான் வந்து ஸ்கை பிரிட்ஜோட நார்மலாக நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற என்ட்ரன்ஸ். ஸோ நீங்கள் 18 ringgit கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக இப்படி உள்ளே போய் அப்படி இந்த சைட்லேருந்து வந்து இப்படி கூட்டிட்டு போய் நீங்கள் அந்த வண்டியில் ஏற்றி அங்கேருந்து அந்த வண்டியில் கொண்டு வருவாங்க. அப்படி நீங்கள் 18 ringgit கொடுக்குவாங்க, 8 ringgit மட்டும் கொடுக்குவாங்கன்னா இந்த சைடு ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. அதை ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னா அப்படி நடந்து போகிறாங்க. இப்படி நடந்து போய் இந்த பக்கமாக போய் இப்படி கீழே போய் இது உள்ளே போய் அப்படி இறங்கி அந்த சைடு ஏறுது. இறங்கவும் ரெண்டு சைடும் கொஞ்சம் அப்பு டவுன் இருக்குது. போகும்போது கஷ்டமாக இருக்குது, வரும்போது கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் ரொம்ப நாள் சுற்றிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இது வந்து அங்கேருந்து வர்றது கீழே வந்து கூட்டு வருது பார்த்தீங்களா. கீழே கூட்டு வரும்போது அந்த சைட்லேருந்து கீழேருந்து வரும்போது இந்த கூட்டு வருவாங்க. அந்த நீங்கள் இறங்கி அங்கே போய் டிக்கெட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி வண்டி எப்போவுமே ஸ்லோ மூவிங்கில் தாங்க இருக்கும். இந்த ஸ்லோ மூவிங்கில் நீங்கள் இறங்கணும். அங்கே வந்து இந்த வண்டி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகாது. ஸ்லோ மூவிங்கில் இப்படி வரும்போது அப்படியே நீங்கள் அந்த வண்டியில் இருக்கணும். இப்போ நீங்கள் மிடில் ஸ்டேஷன்லேருந்து இப்போ ரெஜி ஸ்டேஷன் வந்திருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து கீழே போட்டு அந்த சைடு இங்கே தான் வந்து பிரிட்ஜ் டிக்கெட் ஸ்கை பிரிட்ஜ் கீழே காம்போ பேக் இருக்குது. பட் கீழே காம்போ பேக்கை வந்து உங்களுக்கு வந்து க்ளவுடியாக இருந்தால் அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த ஸ்கை பிரிட்ஜோட டிக்கெட். ஸோ நம்ம கீழே போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாக்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பாக்ஸாக கீழே ஒரு ஆளுக்கு வச்சுருக்கோம். ஸோ 6 members ஒரு பாக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு
போயிட்டு பார்த்துட்டு ஸோ டியூரேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 16 மாதத்தில் இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. ஏப்ரல் 2001 ஆகஸ்ட் 2002 கட்டியிருக்காங்க. ஸ்டீப்பஸ்ட் இன் த வேர்ல்டு அங்கே 42 டிகிரி ஸ்டீப்பஸ்ட் இன் த வேர்ல்டு. 492 meters த லாங்கஸ்ட் ஃப்ரீ ஸ்பேனு. 2.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஒன் வே ட்ரிப்பாங்க. 2.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஒன் வே ட்ரிப்பு. அப்ராக்சிமேட்டாக 1233 பேசஞ்சர்ஸ் பர் ஹவர் அதில் தாங்கன்றாங்க. 65 யூனிட்ஸ் கண்ட்ரோலாக 6 பேசஞ்சர்ஸ். 15 minutes ட்ராவல் டைம் ஒரு வே போகும்போது. ஸோ இதுதான் இதோட ஹிஸ்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கை கேபு. ஸோ இது ஸ்கை கேப் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் ஒன்ஸ் இன் அ இயர் வந்து ரெனோவேஷனுக்காக க்ளோஸ் பண்ணுவாங்க. ஜூலை 9th இட்ஸ் க்ளோஸ்டு ஸ்கை கேபு. ஜூலை 9th to 22nd ஜூலை 22nd வரலும் ஸ்கை கேப்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. Subscribe to G2 Journeys. Yay! தேங்க்யூ. No problem. ஓகே எக்ஸிட் பஞ்ச்லைன். எக்ஸிட். ஓகே திஸ் இஸ் த எக்ஸிட். ஷாப்பிங்லாம் லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க லங்காவுக்கு. நம்மளுடைய லங்காவியோடைய மேலே போயிட்டு வந்தது இதோட முடிஞ்சிச்சுருங்க. நம்ம ரூம் போயிட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் ரைட் போகணும். இன்னும் நிறைய இருக்குது. பாருங்கள் ஏடிவி ரைட்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்லாம் இருக்குது. நம்ம இதெல்லாம் போகல. சைட்லாம் ஸ்கை டோம் எங்களோட பேக்கேஜ் வருதா. Dome closed for time being. Sky Dome is facing technical problem. So upgrade work. Sky Dome closed. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. சரிங்களா, நீங்கள் கீழே டிக்கெட் வாங்கினீங்கன்னா காம்போ அந்த இது எல்லாமே வாங்கினீங்கன்னா இங்கேருந்து எடுத்து அனுப்புவாங்க. இது வந்து விஐபி பாக்ஸு, ஃபுல் க்ளோஸ்டு, ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அது வேறு பாக்ஸு. ஸோ பாருங்கள் ஒரு பாக்ஸுக்கு வித்தியாசம் இருக்காங்க. ஒருவருக்கு ஒன்று சார்ஜஸ்ஸு. நான் சார்ஜஸ்லாம் சொல்கிறேன். ஓகே, இதுதான் வந்து இந்த ஆங்கிள். இதான் ஸ்கை டோம் இங்கே இருக்குது. இங்கேருந்து மிடில் போர்ஷனுக்கு இங்கேருந்து போகுது பாருங்கள். அங்கேருந்து ஒரு மவுண்டனுக்கு போவோம். அந்த ஒரு மவுண்டன்லேருந்து இன்னொரு மவுண்டனுக்கு இதே மாதிரி இன்னொன்று போவோம். ஸோ இப்போ அந்த மவுண்டன்லேருந்து இன்னொரு மவுண்டனுக்கு தான் ஸ்கை பிரிட்ஜு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மவுண்டன்லேருந்து இன்னொரு மவுண்டனுக்கு இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் போகணும். ஓகே, ஸோ 3D ஹார்ட் லங்காவி என்ட்ரன்ஸ். நம்மளுடைய காம்போ பேக், பேஸ் காம்போ பேக்கில் இது எல்லாமே வந்துடும். நம்ம இப்போ தான் இது முடிச்சுட்டு உள்ளே போகிறோம். ஓப்பன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா, இந்த சின்ன ஸ்டவ்வு போகலாம். How many of you? Only one. The coffee shoes, please. Okay. ஸோ நம்ம உள்ளே போவோம். ப்ளீஸ் டேக் ஆஃப் யுவர் ஷூ. ஸோ நம்ம உள்ள புது ஹார்ட்டில் போய் நம்ம ஸ்கேன் இதை பண்ணிவிட்டு போகணும். ஓகே, வேலிட் என்ட்ரி.
ஓகே நம்ம வெளில வந்துடுவாங்க. ஷூர் ஓகே நீங்கள் உள்ளே வந்து இப்படி போயிட்டே போகலாமா? ஸோ இங்கே எல்லா லாங்குவேஜ்லேயும் போட்டிருக்காங்க. தேங்க்யூ, ப்ரேஷியஸ், நன்றி. ஓகே எல்லா லாங்குவேஜும் இருக்கும். ரைட் ஓகே. ஓகே, இது வந்து நாசி கோரிங் பட்டாயா. ஓகே, இது வந்து மலேசியால ஃபேமஸ். ரொம்ப நல்லா இருக்கா?